ரே பையா என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா டோல்கேட்ல பிரச்சனை. ரே சாலா கோல்கேட்ல பிரச்சனைனா க்ளோஸ் அப் வாங்கிக்கோ. சார் கோல்கேட்ல பிரச்சனை இல்ல, டோல்கேட்ல பிரச்சனை. நிறைய டோல்கேட்ல பணம் கட்ட மாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. டோல்கேட்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ரே சைத்தான், இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா ரோடு போட்ட காசை கலெக்ட் பண்ண உடனே டோல்கேட்டை மூடிட்டு போக வேண்டியதானே? மூடிட்டு அப்ப ரோட் மெயின்டெனன்ஸ்க்குலாம் அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணுவீங்களா? நூனும் கை காசுலாம் போட முடியாது. மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் டோல் வாங்குறீங்கன்னா டோல் அமௌண்ட் கம்மி பண்ணலாம்ல? தலைவரே அப்பெல்லாம் குறைச்சு பழக்கப்படுத்த கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா மக்கள் எல்லா விஷயத்திலையும் எதிர்பார்ப்பாங்க. பின்ன எப்படிதான் அதை சமாளிக்கிறது? சார் இது நம்ம 11 பேர் கொண்ட குழுட்ட உட்காந்து ஆலோசனை பண்ணப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது டோல்கேட் யூஸ் பண்றது வருஷத்துக்கு 3000 ரூபாய், 200 தடவை நீ போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூலை போட்டோம்னா ஏன் தலையில நாமத்தை போட்டுற வேண்டியதான். ஏ இது நமக்கு லாஸ் தானையா? இங்கே தான் நீங்கள் வடக்குன்றதை நிரூபிக்கிறீங்க. நம்மளோட நாட்டில் ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிள் வந்து 5 கோடி பேர் ஓன் போர்டு வண்டி வச்சுருக்காங்க. அதில் மினிமமாக ஒரு 1 கோடி பேர் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி இன்ட்டு 3000 கோடி. அந்த 3000 கோடி ஒரே நாளில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இவ்வளவு கம்மியா கொடுக்கறதுக்கு மனசு வரலையே. இருங்க சார், அங்கே தான் நம்ம ஒரு செக்மேட் வைக்கிறோம். இது எல்லாமே ஓன் போர்டு யூசருக்கு மட்டும்தான், டீ போர்டு யூசருக்கு கிடையாது. அரே பைத்தியக்கார், அப்ப டீ போர்டு யூஸ் எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? பிரச்சனை பண்றது ஃபுல்லாமே இந்த 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு காசை போட்டு கார் வாங்குறாங்கல்ல, அவங்க தான் பண்ணுவாங்க. டீ போர்டு ஓட்டுறவங்க ஃபுல்லாமே அண்ணாடங்காச்சு, அன்னன்னைக்கு பொழப்பு ஓடுனா போதும்னு இருக்கவங்க. ஆல்ரெடி அவன் மண்டையில நிறைய விஷயத்த போட்டுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அது போக இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் போற டோல் எல்லாமே மக்கள் தலையெல்லாம் போய் விடியும். பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில வந்து விடியுது.